சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் பேர் போன நாடு சவுதி அரேபியா. அந்த வகையில சவுதி அரேபியாவில் மதம் சார்ந்த கருத்து கணிப்பு நடத்தியவருக்கு 7 ஆண்டுகள் சிறைவாசமும் 600 சவுக்கடியும் கொடுத்திருக்காங்களாம். இஸ்லாமிய நாடுகளில் ஒன்றான சவுதி அரேபியாவில் இணையதளம் மூலம் மதம் தொடர்பான கருத்து கணிப்பில் ஈடுபட்டவருக்கு 7 ஆண்டுகள் சிறைவாசத்துடன் 600 சவுக்கடிகள் தண்டனையாக வழங்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவைச் சேர்ந்த ரஃபடாவி என்பவர் அந்நாட்டின் வாழ்க்கை முறையில் மதத்தின் ஆதிக்கம் எவ்வகையில் உள்ளது என்று இணையதளத்தின் மூலம் கருத்து கணிப்பை நடத்தினார். இதில் பங்கேற்றவர்களில் பலர் தங்கள் மனதில் தோன்றியதை வெளிப்படையாக பதிவு செய்தனர். சில கருத்துக்கள் மதத்தின் ஆதிக்கம் பண்பொழுக்கத்தை பேணி பாதுகாப்பதாகவும், சிலர் தங்களின் சுதந்திரத்திற்கு கைவிலங்காக உள்ளதாகவும் கருத்து தெரிவித்திருந்தனர். ரஃபடாவி நடத்திய இந்த இணையதள கருத்து கணிப்பு சவுதியில் உள்ள மதவாதிகளிடையேயும் மத தலைவர்களிடையேயும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவர் மததுவேஷ செயல்களில் ஈடுபட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனை அடுத்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அவர் கைது செய்யப்பட்டார். ஜெட்டா நகரில் உள்ள செங்கடல் துறைமுகம் கோர்ட்டில் ரஃபடாவி மீது நடந்து வந்த வழக்கில் நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அவருக்கு 7 ஆண்டுகள் சிறைவாசமும் 600 சவுக்கடிகளும் தண்டனையாக வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்தார்.